கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடு, போராட்டம், கஷ்டம், இந்த துன்பத்தெல்லாம் நினைச்சு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவே பாடுகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்விலை வந்தாலும் நம்முடைய வாழ்வில் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தகப்பன், என் ஆண்டவர், நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் எனக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். நான் அவரை தெய்வமாக வணங்குகிறேன். இன்னொரு புறத்தில் அவர் என்னுடைய தகப்பனாக, என் நண்பனாக என்னோடு கூட இருக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சுதந்திரத்தை கொடுக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிறான். அதே வண்ணமாகத்தான் இன்றைய நாளிலும் இயேசுவே, என் தகப்பனே, என் அப்பா என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு எல்லா மேன்மையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் ஒன்றுமில்லாத சூழலில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகி இயேசுவோ அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்காமல் இருப்பது இல்லை. To the praise of the glory of his grace by which he made us accepted in the beloved. அவர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகள். அவருடையவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கொலோசையர் 1:13 இவ்விதமாக சொல்லுகிறது, இருளின் ஆதிக்கத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் இனி இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் ஆதிக்கத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. இருளின் ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்வில் பலவிதமான காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். நம்முடைய வாழ்வில் பலவிதமான போராட்டங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகளான பிறகு, அவருடைய குடும்பத்தில் நாம் இணைந்திருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, பூர்வீகமானவைகள் ஒன்று முன்னை தொடுவதில்லை. உன்னை பயப்படுத்துகிற சம்பவம் உன்னுடைய வாழ்விலை நிறைவேறாது. அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் பலவிதமான சூழலில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கூட இடத்திலே வந்து நிற்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். ஆண்டவரே, இன்றைய நாள் ஒரு விடுதலையின் நாளாக, சிறையிருப்புகள் மாறுகிற நாளாக இருக்கட்டும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் ஒரு நாளும் இருப்பதில்லை. ஆகவே இன்றைய நாளில் நீர் இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.